லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு இருக்காது பெயின் தர மாதிரி தெரிஞ்சா சொல்லி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். ஒன்றும் இல்லை சார், பல்லான்ட்டு அப்படியே மிரர்லாம் ஜொலிக்கும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்பில் நம்ம சுகா அங்கேருந்து போனால், நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து போனால் சுகா ஊஞ்சிக்கு போய் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்னடா சிரிப்பு வேண்டியிருக்கு, என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு? சும்மா சிரிக்காதீங்க. சுகா நீங்கள் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணி செராக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. அந்த பிளேஸில் ஒர்க் பண்ண இப்போ ஒருத்தர் இல்லை, செராக்ஸ் மிஷின் பக்கத்தில் போடா, எத்தனை ஃபைல்ஸ் இருக்கோ அத்தனை ஃபைல்ஸ் செராக்ஸ் எடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு. என்ன அவளுக்கு நான் செராக்ஸ் எடுக்கணுமா? சிங்கிளாவா? அவளுக்கு செராக்ஸ் எடுக்கிற ஃபைலாக சேஞ்ச் பண்ணி கரெக்டாக லைன் பண்ணி வைக்கிற, நான் வந்து பார்ப்பேன், ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு பனிஷ்மெண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி ஹாரி சுகாவையும் பிடிச்சி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு உன்னை தனியாக கவனிச்சிக்கிறேன்டானுங்கிற மாதிரி மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு சுகாவுமே கரெக்டாக அந்த எம்ப்ளாய்ஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த செராக்ஸ் மிஷின் இருக்குல்ல அங்கே போயிடுவார். அவங்க கேட்குறது எல்லாத்தையுமே செராக்ஸ் பண்ணி கரெக்டாக ஃபைல் மாதிரி ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 20 ஃபைல்ஸ்க்கு மேலே இருக்குது. அவ்வளோத்தையும் நம்ம சுகா தான் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சுகாவுக்கு தலைலாம் சுற்றுது. இருந்தாலுமே அந்த ஒர்க் எல்லாத்தையுமே எடுத்து பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஜேக்கப்பை காட்டுது. ஜேக்கப் அப்படியே நம்ம ஹாரியை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு, எதுக்காக எல்லாருக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஹார்டான ஒர்க்கை கொடுக்குறீங்க, கொஞ்சம் சாஃப்டாக கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் நீ பேசுகிறத கேட்க சொல்ல என் ஹார்ட் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. நீ சாப்பிட்டுனதோட தான் எனக்கு ரொம்ப பசிச்ச மாதிரி இருக்குது. இப்போ நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேன்டீனில் போய் ரெடி பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம ஜேகப் காண்டாக்கி, இருடா நிறைய சால்ட்டை கொட்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போனால் நம்ம ஹாரி ஜேகப்போட மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டார். அவளுக்கு டே உனக்கு ஒர்க்கு கொடுக்க போகிறது நான், ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும், என்னோடய மவுட்டுக்குள்ளே வச்சா அப்படியே உள்ளே வலிக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வேற கலாய்க்கிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு, ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே சாப்பாடு அண்டது நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் மறக்கவே முடியாத அளவுக்கு ஸ்வீட்டாக இட்டு வரேங்கிற மாதிரி நம்ம ஜேகப் அங்கேருந்து கேண்டீன் எல்லோரும் சாப்பிடுவாங்களா அந்த பிளேஸ்க்கு போய் ஹாரிக்காக ஃபுட் எடுக்க போவார். இந்த மாதிரி போனால் 3 மெம்பர்ஸாம், 3 பேரை பார்க்க சொல்ல 3 விதமாக இருக்கீங்கடா. ஃபைட்டுக்கு வர மாதிரி வந்துருக்கானோ, ஒரு கெத்தும் லுக்கும் கம்பெனிக்கு வந்துருக்க மாதிரி வந்துருக்கானோ அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு நம்ம ஹாரி நேராக டேயோட ரூமுக்கு வர்றாரு. இந்த மாதிரி வந்தேன். டே வந்து சிஓ ரூமில் தான், சிஓ சீட்டில் தான் செம்ம டென்ஷன்லேயே உட்காந்துருக்காரு. இதை வந்து நம்ம ஜிமினா நோட் பண்ணுறாரு. அந்த சிஓ ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம டே வந்து ஒரு ஹேண்ட்ஸில் ஜொங்குக்கோட ப்ரேஸ்லெட்டை வச்சபடியே தான் நோட் பண்ணிகிட்ருக்காரு. நேற்று நைட்டு அந்த ப்ரேஸ்லெட் எப்போயுமே ஹேண்ட்ஸுக்கு வந்துச்சோ அப்போதுலேருந்து ப்ரேஸ்லெட்டை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். கேட்டால் அந்த ஓனரை மீட் பண்ண போகிறேனுங்கிறான், அதை கொடுக்க போகிறேனுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு கரெக்டாக டே பக்கத்தில் வந்துட்டு, என்னடையா ஓனரை மிஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ரியாலிட்டிக்கு வந்து டக்குன்னு அந்த ப்ரேஸ்லெட் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறாரு. ஏன்டா மறைச்சி வைக்கிற, அதான் நல்லா பார்த்துனே, ப்ரேஸ்லெட்டையே வெறிக்க பார்த்துட்டு இருந்தியே, ஏன் ப்ரேஸ்லெட்டில் அந்த பையனோட ஃபேஸு தெரிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கவும், ஜிமின் கலாய்க்கதடா, நானும் பார்த்துட்ருக்கேன்டா, அந்த நைட்லேருந்தே நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க. நேற்று நைட்டு முழுக்க ஸ்லீப் பண்ணல, ப்ரேஸ்லெட்டை ஹேண்ட்ஸில் வச்சபடி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருந்தேன். இங்கே கம்பெனிக்கு ஒர்க்கு கொண்டு வந்து விட்டாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆவான்னு பார்த்தேன். எல்லாரையுமே ஒர்க்கு கொடுத்து வெளியே அனுப்பிட்டு நீ ப்ரேஸ்லெட்டை பார்த்துட்ருக்க, ஏன்டா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்மகிட்ட அப்படி எழுந்து நின்று நம்ம ஜிமினை பார்த்து பேசுகிறாரு. நம்ம 2 பேரும் நம்ம லைஃப்பில் என்னதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துருக்கோங்கிறது தெரியுமில்ல ஜிமின். சைல்டில் நம்ம 2 பேருக்குமே பேரண்ட்ஸ் கிடையாது. அவன் பேசின வேர்டு உனக்கு இப்போ வரைக்கும் திங்க் ஆகுதா என்ன? என் கேட்டால் லவ் காட்டுறதுக்கு யார் இருக்கா, கேர் காட்டுறதுக்கு இருக்கா? இத்தனை பர்சன்ட்ஸ் இங்கே வந்துருக்கீங்க, எனக்கு லவ் கேர் காட்டி இந்த பிளேஸில் சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. லவ் பண்ண பாய் ஃப்ரெண்டு இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசினானே, அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ட்ரூ. அப்போ எனக்கு என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. நம்ம 2 பேரோட பேரண்ட்ஸுமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆனதுக்கப்புறம் நம்மளை பார்த்துக்க யாருமே இல்லை, லவ் காட்ட கேர் காட்ட எதுக்குமே யாருமே இல்லை. அந்த பிளேஸில் நம்ம 2 பேரும் பேசின வேர்டு அது சைல்டு ஏஜாக இருந்தாலுமே அதே வேர்டை அவன் பேச சொல்ல, அவன் ஐஸில் அவ்வளோ டீர் இருக்கிற அந்த மூமெண்ட்டையும் நோட் பண்ண சொல்ல எனக்கு என்னையே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு.
என்ன நானே திரும்ப பார்த்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அப்போலேருந்து எனக்கு அந்த பர்சனோட ஞாபகமாக தான் இருக்குது. அவன் யார், எங்கே இருக்கிறான், என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்கிற திங்கிங் தான் இருக்குது. என்னன்னு தெரிலடா. அவனை பார்த்தேன், என்கிட்ட வந்தான், பேசினான். அவன் பண்ணது பார்க்க சொல்ல இரிட்டேட்டிங்காக தெரிஞ்சாலும் இப்போ என் ஹார்ட் என்கிட்ட இல்லை. அவன் பேசின வேர்டும் அவன் என்கிட்ட நடந்துக்கிட்ட மூமெண்ட்டுக்கும் அவனை பற்றி தான் தேடிட்டு இருக்கு, அவனை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஹாரி கிட்ட கேட்டேன் அவன் எங்கே இருக்கானுங்கிறத கண்டுபிடின்ட்டு. அவன் என்னென்னா ஏதோ 3 மெம்பர்ஸை ஒர்க்குக்கு நியூவாக எடுத்திருக்கேன், அவள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு தான் அங்கேருந்து போவேன்னு சொல்லி கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஜிமீன் கண்டிப்பாக அவன் யாருங்கிறது எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டே பேசுகிறது கேட்டு ஜிமினாவுக்குமே க்ரையிங்காக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் லைஃப்லேயும் பேரண்ட்ஸ் 2 பேருமே கிடையாது. சைல்டுஹுட்லேயே 2 பேருமே எல்லாரோட அந்த மூமெண்ட் அவ்வளோ பர்சன்ஸ் பீப்புள்ஸ்க்கு முன்னாடி ஸ்ட்ரகிள் ஃபைட் எல்லா கஷ்டத்தையும் தாங்கி தான் டாப் ப்ளேஸில் வந்துருப்பாங்க. அந்த மூமெண்ட் முழுக்க ஜங்குக்கால் இப்போ ரீக்கப் ஆன அந்த மூமெண்ட்டுக்கு நம்மகிட்டே ஜங்குக்கை ஃபீல் பண்ணுறாரு. ஜங்குக்கை பார்க்கணுங்கிற திங்கிங்குமே வருது. இந்த மாதிரி ஜங்குக்கு எனக்கு வேணும், எங்கே இருக்கானுங்கிறத நான் பார்க்கணும், அவன் யாருங்கிறது எனக்கு தெரியணுங்கிற மாரி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கிறது ஜிமினா நோட் பண்ணிட்டு ஹக் பண்ணப்படி, இந்த அளவுக்கு என் மச்சான் ஹார்ட்டில் அவன் அந்த அளவுக்கு இடத்த பிடிச்சிருக்கானா, ஹாரிட்ட ஏன்டா ஒர்க்கை கொடுக்குறேன், என்னை பாரு 2 டேஸில் அவன் யாருங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாஃபியா பாய்கிட்ட நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா ஜங்குக்கு யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வரேங்கிற மாதிரி அங்கேருந்து அப்படியே வெளியே போவார். இந்த மாதிரி பண்ணோம். இப்போ மிரரை க்ளீன் பண்ண சொல்லியிருப்பார்ல நம்ம ஜங்குக்கு, அவர் தான் எல்லா பிளேஸ்லையுமே மிரரை க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம டேயோட ரூமில் இருக்கிற அந்த மிரரையும் க்ளீன் பண்ணுவார். இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம். அதில் ஒரு பிளேஸில் நம்ம டேயோட ரூம் உள்ளே ஃபுல்லாக ஜில்லுன்னு ஏசியில் இருக்கிற மூமெண்ட்டுக்கும் க்ளீன் பண்ணுற மூமெண்ட்டுக்கும் வெளியே இருக்கிற டோரில் ஒரு டஸ்ட் போக மாட்டேங்குது. எவ்வளவோ நம்ம ஜங்குக் அந்த க்ளீன் பண்ணுற துணியை வச்சு தொடச்சி பார்க்குறாரு. போகாத மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹூன்னு வேற ஊதி வேற துடைக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி நம்ம ஜங்குக் ஊடுற மூமெண்ட்டுக்கு அந்த மிரரில் ஜங்குக்கோட அந்த காற்று பட்டு ஒரு மாதிரி ஆகுது. அந்த பிளேஸ்லாம் ஒரு மாதிரி ஆகுது. இதை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரே மாதிரி ஒரு ப்ளே பண்ணுற திங்கிங் வருது, சைல்டு திங்கிங். இந்த மாதிரி முகத்தை வச்சு ஃபுல்லாக அந்த மிரர் முழுக்க ஊதுறாரு. இந்த மாதிரி மிரர் முழுக்க ஊதிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை சிவா சீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அம்மாட்டே நோட் பண்ணுறாரு. அது யாருடா ஏன் மிரர்கிட்ட நின்று ஊட்டிக்கிட்டு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு காண்டில் தான். ஏன்னா நம்ம ஜங்குக்கு க்ளீன் பண்ண சொன்னால் பூன்னு ஊட்டிகிட்டு இருக்காரு. மிரர்கிட்ட நின்று இந்த மாதிரி ஊதிக்கிட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு நம்ம டேவோட ரூம் மிரராக இருந்தாலுமே ரூமுக்குள்ளே இருக்கிற பர்சன்ஸ் வெளியே இருக்கிற பர்சன்ஸ்க்கு தெரியவே மாட்டாங்க. ஆனால் வெளியே யார் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கிறது உள்ளே இருக்கிற நம்ம டேக்கு நல்லாவே தெரியும். லைட்ஸ் ஆன் பண்ணால் மட்டும்தான் நம்ம டே இருக்கிற மூமெண்ட் எல்லாராலையுமே பார்க்க முடியும். இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்குன்னு தெரியாமல் ஏதோ ஒரு பர்சன் நம்ம கேபினில் ப்ளே பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்மகிட்டே காண்டா கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகி ஜங்கு கிட்ட வருவாரா. இந்த மாதிரி வந்தால் ஜங்குக்கு தான் இப்படி ஃபூன்னு ஊதிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஜங்குக்கு பார்த்து நம்மகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி இது அவன் தானே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். இந்த மாதிரி ஊதி முடிச்சுட்டு அந்த மிரரில் ஊதிருப்பார்ல அந்த பிளேஸில் ஒரு மாதிரி நீர்த்துளியாக இருக்குது. அதை நோட் பண்ணிவிட்டு சும்மா இல்லாமல் நம்ம ஜங்குக்கு அதில் அப்படியே ஹார்ட் வரைகிறாரு. ஹார்ட் வரைஞ்சி ஜேகே அப்படிங்கிற மாதிரி வரை எழுதிட்டு ஐயோ என்னோட நேம் இந்த மிரரில் பார்க்க செம்மையாக இருக்குது, ஜங்குக் செம்மையாக ஹார்ட் போட்டிருக்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அந்த ஹார்ட்டை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி நம்ம ஜங்குக் ஹார்ட் வரைஞ்சது ஜேகேங்கிற மாதிரி எழுதுனது அந்த ஹார்ட்டை பார்த்தே ரசித்து பேசிகிட்டு இருக்க மூமெண்ட் எல்லாத்தையுமே ஆப்போசிட் டோர் வழியாகவே நம்மகிட்டே நோட் பண்ணிகிட்ருப்பாரு. ஜங்குக்கு ஆப்போசிட்டில் தான் நம்மகிட்டே நின்று இவ்வளோத்தையும் நோட் பண்ணிகிட்ருப்பாரு. ஜங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஸ்மைல் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா இந்த மாதிரி மிரரில் விளாண்டுட்டு இருக்க மூமெண்ட்டை ஹாரி நோட் பண்ணிவிட்டு டே ஒன்று என்னடா சொன்னேன், டோரை க்ளீன் பண்ண தானடா சொன்னேன், என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி நின்று கத்துவாரா. கத்துறதை பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா டக்குன்னு அந்த அவர் வரைஞ்சிருப்பார்ல அதெல்லாம் வேக வேகமாக அழிக்கிறாரு. அழிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஹாரியை பட்டு திரும்புகிறாரு. அது ஒன்றும் இல்லை சார், நான் நல்லா தான் க்ளீன் பண்ணேன், பட் டஸ்ட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டஸ்ட்டு போகலைன்னு
மிரர்கிட்ட நின்று விளாடுறியாடா நீ அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டிட்டு இருடா சிவ சார் ரூம்குள்ளே போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹாரி டோரை ஓப்பன் பண்ண போவாரா. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு திட்டு மடுக்கு ஹாரி இப்படி டோரை ஓப்பன் பண்ணால் நம்ம ஜங்குக்கு வந்து ஹாரியை கொட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி கொட்ட வராரு. இந்த மாதிரி கொட்ட வந்தால் ஹாரி அப்படியே திரும்பினா ஷு போ தூசி ஒரே டஸ்ட்டாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ டஸ்ட்டை தட்டுற மாதிரி அப்படியே ஹேண்ட்ஸை மேலே மாதிரி தூக்குறாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ஹாரி கிட்ட ப்ளே பண்ணுற மொமெண்ட்டை பார்த்து டேக்கு சிரிப்பு வருது. டே அப்படியே ஸ்மைல் பண்ணபடியே நோட் பண்ணால் அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டோர்கிட்டையே டே நிற்கிறத பார்த்து ஹாரி ஷாக் ஆகி இங்கே என்ன பண்ணுற டே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஓ ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணால் மிரரை க்ளீன் பண்ணணுமா மிரரை டே ஹாரி நீ வெளியே வா உனக்கு இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டில் எப்படி உள்ளேன்றாகிற ஹாரியை நோட் பண்ணிவிட்டு திரும்பவும் நாம் ஜங்குக்கு வந்து மிரரை க்ளீன் பண்ணுவாங்களா அந்த ஒர்க்கை பண்ணுறாரு. இருந்தாலுமே அந்த ஒர்க்கை நார்மலாக பண்ண மாட்டேங்கிறாரு. மியூசிக் ப்ளே பண்ணுறாரு. அந்த பிளேஸில் யார் இருக்காங்கங்கிறது கூட திங்க் பண்ணல. ஜங்குக்கோட வேல்டு மட்டும்தான். அவர் பாட்டுக்கு ஹெட்ஃபோனை காட்டில் மாட்டினோமா, சாங்கு கேட்டோமா, சாங்குக்கு ஏத்தாப்புல பாட்டு பாடினோமா, அந்தெல்லாம் மிரரை க்ளீன் பண்ணோமா, டான்ஸு ஸ்டெப்பு போட்டோமானுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்கு மிரரை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க மொமெண்டம் முழுக்க ரசிச்சுட்டு இருந்தா நம்ம ஹாரி தான். என்ன திமிரடா இவனுக்கு, டோரை க்ளீன் பண்ண சொன்னால் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹாரி வேகமாக எழுந்துக்கிட்டா எங்கே போடுற அப்படிங்கிற மாதிரி டே கேட்கவும் இல்லாட்டே அவனை நான் ஒர்க் பண்ண சொன்னால் இப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனை இப்போவே ஒர்க்லேருந்து நான் தூக்க போகிறேங்கிற மாதிரி சொன்னான். ஒர்க்லேருந்து தூக்கணும் தான், ஆனால் பட் இப்போ வேண்டாம், அவன் இந்த மாதிரியே ஒர்க் பண்ணட்டும். என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஹாரி நோட் பண்ணான். நான் ஒருத்தனை தேடிட்டு இருந்தேன், இன்ஃபர்மேஷன் கேட்டோம்ல, அது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பாயிண்ட் பண்ணுவோம். எது இவனா? டேட்டையா வேண்டாம், அவனை பார்க்க சொல்லி உனக்கு ஏற்ற பர்சன் மாதிரி தெரில. பிறகு பாட்டுக்கோ மேரேஜ் பண்ணிவிட்டு 2 பேரும் எப்போ பார்த்தாலும் ஃபைட் தான் பண்ணுவீங்க. பாரு நான் மிரரை தானே க்ளீன் பண்ண கொண்டு வந்து விட்டுருக்கேன். அவன் ஹேண்ட்ஸ் எப்படி போகுது பாரு. மிரரை க்ளீன் பண்ண சொன்னால் அவன் கால் எப்படி டான்ஸ் ஆடுது பாருடா. ஒரு இடத்துல அவன் நிற்கான் பாருடா, ஃபீட்டை வச்சுருக்கான் பாருடா, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான்டா. இத்தனை பர்சன்ஸ் பார்த்தாலும் பரவாயில்லன்ட்டு அவன் எப்படி டான்ஸ் ஆடுறான் அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஒர்க்கை கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுறதும் ஒரு ஹாப்பி தான்டா. அவன் ஒர்க்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான், நீ ஏன் அதை பார்த்து கடுப்பாகிற? ஏன் உன்னால் இந்த மாதிரி பண்ண முடியலையேன்னு காண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன சொன்ன, என்னால் இப்படி டான்ஸ் பண்ணிவிட்டு மிரரை க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறியாடா? முடியாதுன்னுங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னால் வாடா இப்போவே நான் க்ளீன் பண்ணி காட்டுறேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து ஜங்குக்கு பக்கத்தில் நிற்கவும் ஜங்குக்கு ஷாக் ஆகி டக்குன்னு இந்த ஹெட்ஃபோனெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டேயுமே ஹாரியுமே நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் மாஃபியாவாக இருக்க சொல்ல மட்டும்தான் நம்ம வீமென் வந்து மாஸ்க் வேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நார்மலாக பிஸ்னஸ் மேனாக தானே இருக்கார், அதனால மாஸ்க்லாம் வேர் பண்ணல, டே மட்டும்தான் நிற்கிறாரு. இந்த மாதிரி டே வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஜங்கு கொஞ்சம் ஷாக் ஆகி என்னாச்சு, ஒருவேளை நம்ம டான்ஸ் பண்ணதுனால கடுப்பாயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹாரி அப்படியே டக்குன்னு ஜங்கு கூட ஹேண்ட்ஸ்லேருந்து அந்த க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்களா துணி, அது டக்குன்னு பிடுங்குறாரு. இந்த மாதிரி பிடுங்கினா நம்ம ஜங்குக்கு பயந்து போய் அது ஒன்றும் இல்லை சார், நான் க்ளீன் தான் பண்ணேன். டே உன்னால் மட்டும் க்ளீன் பண்ண முடியாதுடா, என்னால் க்ளீன் பண்ண முடியும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ ஒரு மாசான ஒரு ஸ்டெப் போட்டுகிட்டே க்ளீன் பண்ணியிருப்பாரா. அந்த சாங்கை இப்போ ப்ளே பண்ணுங்கிற மாதிரி சொல்லவும் ஹெட்ஃபோனை மொபைல்லேருந்து உருவி அந்த சாங்கை இன்னும் சவுண்டாக ஆக்குறாரு. அது ஒரு லவ் ஃபீல் சாங். அந்த சாங் அப்படி ஃபீலாக போச்சுன்னா அந்த சாங் கேட்டால ஜங்குக்கு போட்ட ஸ்டெப்பை போட்டுகிட்டே எப்படி மிரரை க்ளீன் பண்ணுவாரா ஹாரி. இப்படி க்ளீன் பண்ணால் ஜங்குக்கு ஃபீட்டை வச்சு அங்கிட்டும் இங்கிட்டும் பண்ண மூமெண்ட்டுக்கு அதே மாதிரி பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ஸ்டெப் போட்டார். பட் நம்ம ஹாரி அப்படியே விழுந்துட்டார். இந்த மூமெண்ட்டை பார்த்து நம்ம ஜங்குக்கு ஒரே சிரிப்பு, பயங்கரமாக சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தான் ஜங்குக்கோட ஃபேஸில் வர அந்த ஸ்மைலை நம்மகிட்டே ரசிக்கிறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்து ஹாரி காண்டாகி அப்படியே எழுந்து நின்று முறைப்பாரா. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு முகத்தை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணுறாரு. இருந்தாலுமே நம்ம ஜங்குக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணபடி ஹாரியை நோட் பண்ணால் நக்கலா சிரிக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை மட்டும் நாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி நாக் பண்ணால்
நான் கவனிச்சுக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போனால் நம்ம ஜங்குக் ஹாரி போன அடுத்த செகண்டே அப்படியே அந்த தரையில் உட்காந்துருந்து பயங்கரமாக சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தான் டே கரெக்டாக நம்ம ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காரவும் நம்ம டேயை பார்த்தோன்னே ஷாக் ஆகி அப்படியே சிரிப்பு எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிவிட்டு டேயை நோட் பண்ணுறாரு. என்ன ஒர்க் பண்ணுற டயத்தில் ஒர்க் பண்ணுறதை விட்டுவிட்டு ரொம்ப ஜாலியாக சிரித்த மாதிரி தெரியுது. இது ஏன் ப்ளீஸ் ஒர்க்குக்கு வந்திருக்க, ஒர்க்கை எப்படி பண்ணணுங்கிறது தெரியாதா அப்படிங்கிற மாதிரி டே பேசவும் டே பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சிரிப்பு மொத்தமாக நின்று போச்சு. நம்ம டேயோட ஐஸையும் நோட் பண்ணபடி நம்ம டே பேசுகிறத கேட்டுட்ருப்பாரு. இப்படி கேட்டுட்டு இருந்தா டே அப்படியே எழுந்து ஜொங்க கூட ஆன்சர் புஷ் பண்ணி தூக்குறாரு. ஒர்க்கை மட்டும் கவனி, அப்புறம் இங்கே பாரு, இனி இந்த மாதிரி நீ விண்டோஸ்லாம் க்ளீன் பண்ணாண்டா, மிரரையும் க்ளீன் பண்ணாண்டா. அதுக்கு பதிலாக என்னென்னா என்னோடய கேபினில் ஒரு பர்சனல் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுற ப்ளேஸ் எம்டியாக தான் இருக்குது. காலேஜ் ஸ்டடி படிச்சுட்ருக்கேன் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கு வந்து நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன், இப்போ பார்ட் டைம் ஜாபுக்கு ஒர்க்குக்கு வந்திருக்கேங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இந்த டயத்துக்கு நீ கரெக்டாக வரணும், உனக்கான ஒர்க் எல்லாத்தையுமே நான் கேபினுக்குள்ளே வச்சுருப்பேன், உள்ளே வந்து ஒரு ஒர்க்கு விடாமல் எல்லாத்தையுமே செய்யணும், ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நீ உன் ஹவுஸ்க்கு போகணும், மற்ற பிளேஸ்லாம் உனக்கு ஒர்க்கு கிடையாது, ரூமுக்குள்ளே மட்டும்தான் உனக்கு ஒர்க் அப்படிங்கிற மாரி நம்ம டே ஜங்குக்கு ஏதோ பர்சனல் செக்யூரிட்டி மாதிரியே ரெடி பண்ணிடுவார். நம்ம டே சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே, நீங்கள் சொல்கிற ஒர்க்கெல்லாம் உங்கள் ரூம்குள்ளே இருந்தே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. சரி இன்னைக்கு ஃபஸ்ட் டேங்கிறதுனால நீயும் ஃப்ரெண்டும் நீங்கள் இருக்க பிளேஸ்க்கு போங்க, நெக்ஸ்ட் டே சீக்கிரம் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கு ஹாப்பியாகி டக்குனுங்கிறது ரன் பண்ணப்பட்டு ஓடி போகிறாரு. ஆப்போசிட்டில் வர நம்ம சுகாவையும் ஜேகப்பையும் நோட் பண்ணிவிட்டு பாஸ் வந்து நம்மளை ஒர்க்குக்கு எடுத்துக்கிட்டாராம், நம்ம 3 மெம்பர்ஸையும் பிடிச்சிருக்கா, நாளைக்கு நம்ம சீக்கிரம் ஒர்க்குக்கு வரணுமா, இப்போ போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி ஃப்ரெண்டு கூட வெளியே போகிற மூமெண்ட்டை நம்ம டைம் நோட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜங்கு கரெக்டாக நம்ம சுகா கூடயும் ஜெய் கூடயும் கரெக்டாக அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே தான் நம்ம ஜங்கு கூட டேடு நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. கோவத்தில் அவரோட டேடை நோட் பண்ணால், ஜங்குக்கு நீ இந்த பிளேஸில் என்ன பண்ணுற, இந்த பிளேஸ் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டா, என்ன மாதிரி ஒரு பிளேஸில் வந்துட்டு எங்கே வந்துருக்குற, இது உனக்கு செட் ஆகாது, நீ வா நான் உன்னை ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜங்குக்கிட்ட பேசுனா, என்னாஃப் டேட் உங்ககிட்ட நான் எதுவுமே பேசுகிற மாதிரி இல்லை, தேவையில்லாமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காதீங்க, சன் டேடுங்கிற பாண்ட் அன்னைக்கே எண்டாயிருச்சு, எப்போ உங்கள் ஹவுஸை விட்டு நான் வெளியே வந்துட்டேனோ அப்போவே இந்த பாண்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, தேவையில்லாமல் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஒழுங்கு மரியாதை எங்கேருந்து போயிருங்க, அந்த பிளேஸை விட எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது, நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு அந்த அப்பார்ட்மெண்ட் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவார். உள்ளே போய் டக்குன்னு க்ளோஸும் பண்ணுறாரு. நம்ம சுகாவையும் ஜெய்கப்பையுமே வெளியே விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு ஜங்குக்கோட டேடுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பெயினில் இருக்க மூமெண்ட்டை சுகா நோட் பண்ணிவிட்டு, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அங்கிள், ஜங்குக்கு எங்கள் கூட தானே இருக்கிறான், நாங்கள் ரெண்டு பேருமே அவனை சேஃபாக பார்த்துக்குறோம், ஏதாவது ப்ராப்ளம்னா வேணால் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட டேடுக்கிட்ட சுகாவும் ஜேக்கப்பும் பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு, உங்களை தாண்டா நம்பி நான் ஜங்குக்கு இங்கே விட்டுட்டு போகிறேன், அவனை ரொம்ப சேஃபாகவே பார்த்துக்கோங்க, மணி எது தேவைப்பட்டாலுமே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் நான் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்கு கூட டேட் அங்கேருந்து போனால் ஜொங்குக்கு செம்ம கடுப்பில் அப்படி பெட்டில் உட்காந்தபடியே டேடை பார்த்துருப்பார்ல அந்த கோவத்திலேயே இருக்கிறாரு. இவ்வளோ டேஸ் லவ்வே இல்லை கேராக இல்லாமல் இருந்துட்டு இப்போ வந்து ஃபேக்காக வர ட்ராமா பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இருந்தா சுகா இதை நோட் பண்ணிவிட்டு, ஏன் அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற, உன் டேடு உண்மையில உண்மையிலே லவ் தண்டா வச்சுருப்பாரு, உனக்கு தெரியாது, எப்போ என்னோடய மாம் டெத் ஆனாங்களோ அப்போவே அவர் இன்னொரு ஒய்ஃபை சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, அவங்க எப்போ வந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பேபி வந்ததுக்கப்புறம் இந்த ஜங்குக்கெலாம் தெரியல, நான் இப்போ ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படுமா இருக்கும், அதான் என்னை தேடி வராங்க, இல்லைன்னா என்னை எப்படி தேடுவாங்க, இவ்வளோ இயர்ஸ் அவங்க ஹவுஸில் அவங்க கூட இதாக இருந்தேன், அப்போல்லாம் இந்த லவ் வரல, இந்த கேர் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் சும்மா அவனை டென்ஷன் ஆக்காது அப்படிங்கிற மாதிரி ஜேகப் நம்ம சுகாவை நோட் பண்ணிவிட்டு,
நீ டென்ஷன் ஆகாதடா, இன்றைக்கி நமக்கு ஒர்க்கு கிடச்சிருக்கு, எவ்வளோ ஜாலியாக இருக்கணும்னு நினச்சோம். வேணா கிளப்புக்கு போகலாமா அப்படிங்கிற மாரி ஜேக்கப் சொல்லவும், நான் டேடை பார்த்துட்டேன், இனி எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, நான் எங்கேயும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த பெட்டில் பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டுக்கிட்டான். இங்கே கட்டாகி நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி நம்ம ஜங்குக் காலேஜுக்கு போகிறாரு. பாய்ஸ் கூட சேர்ந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி காலேஜ் ஸ்டடியை முடிச்சுட்டு ஈவினிங் கரெக்டாக நம்ம 3 பாய்ஸஸுமே நேராக டேயோட கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி டேயோட கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டாக கேமராஸ் மூலியமாகவே நம்ம டே நோட் பண்ணுறாரு. எப்பண்டா ஜங்குக்கு வருவான் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார் போலுக்கு. அதேமாதிரி ஜங்குக்குள்ளே என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டே அப்படியே ஸ்மைல் பண்ணா, என்ன தானா சிரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்னடா பண்ண அப்படிங்கிற மாரி கேட்கவும், தேடி தேடி அலைஞ்சிங்களடா, கண்டுபிடிச்சிட்டேன்டா என் பேபி அப்படிங்கிற மாரி சொல்வாரா. என்ன கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாம் பாரு, நான் என்னமோ ஃபீல் வச்சுருக்கிறது ஃபேக்காக இருக்கும், ட்ராமாவாக இருக்கும், அதெல்லாம் செட் ஆகாதுன்னல்ல. இப்போ சொல்கிறேன், நீ இந்த டோரையே நோட் பண்ணிட்டுரு. இன்னும் 10 செகண்டில் என் பேபி இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரும் பார் அப்படிங்கிற மாரி சொல்லவும், அவனாவது இந்த பிளேஸ்க்கு வரதாவது அப்படிங்கிற மாரி நம்ம ஜிமினா நக்கலாக டோரையை நோட் பண்ணால் ஆல்ரெடி ஜங்குக்கு தாங்க இருக்கானுங்கிறது தெரியும்ல. அதனால நம்மகிட்டே நக்கலாவா பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவை பார்ப்பார். அந்த மாதிரி பார்த்தா கரெக்டாக 10 செகண்ட் எண்ணி முடிக்கவும் அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு லேட் ஆகிடுச்சி பாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு என்ட்ராகிறத பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆனா, என்னடா அப்படிங்கிற மாதிரிட்டே நம்ம ஜிமினா நோட் பண்ணால், எப்படிடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நம்மகிட்ட நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி 2 பேரும் ஒருத்தர் மத்திய ஒருத்தர் நோட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரையும் நோட் பண்ணால், இப்போ அந்த பிளேஸ்க்குள்ள ஹாரி என்ட்ராகி, டேய் நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, ஒன்றை தான்டா தேடிட்டு இருந்தேன், வாடா உனக்கு நியூ ஒர்க் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹாரி கிரிப்பாக பிடிப்பானா. இந்த மாதிரி பிடிச்சா நம்ம ஜங்குக் காண்டாகி ஹாரியோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு, டேய் பேசுறதா இருந்தால் தள்ளி நின்று பேசுடா, சும்மா ஹேண்ட்ஸை பிடிச்சின்னா அடிச்சு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஹாரி ஷாக் ஆகி, டேய் நான் தாண்டா உனக்கு ஒர்க்கை சொல்லி கொடுக்கணும், என்னைய வாடா திட்டுற, இருடா உனக்கு இன்றைக்கி ஹெவியாகவே ஒர்க்கு கொடுக்குறேன், நேத்தாவது மிரரை தான் க்ளீன் பண்ண சொன்னேன், இன்றைக்கி ஒன்று ஃப்ளோரை க்ளீன் பண்ண சொல்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வாடா என் கூடங்கிற மாதிரி திட்டுனா நம்ம ஜங்குக்கு தான், சரி போ ஃப்ளோரை தானே க்ளீன் பண்ணிடலாம், எப்படி உன் ஃபேஸு பல்லப்பலன்னு தெரியணுமோ குனிஞ்சி பார்த்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்போவுமே நம்ம ஹாரியை கலாய்க்கிறாரு. இந்த மாதிரி கலாய்ச்சா இந்த மூமெண்ட்டை போட்டுட்டையுமே நம்ம மீன் கேட்டுட்ருக்காங்க. ஹாரி கூட நம்ம ஜங்குக்கு ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டு நம்ம டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன, ஜங்குக்கு கூட ஹேண்ட்ஸை பிடிச்சது தான் நம்ம டேக்கு பிடிக்கல. மற்றபடி நம்ம ஜங்குக்கு ஹாரியை கலாய்ச்சிட்டு இருக்காருல, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. டே என்னையாடா கலாய்க்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டால், பாட்டா தெரியலையா சார் உங்களை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்வாரா. இருடா ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாடா முதல்ல வெளியே அப்படிங்கிற மாதிரி மாப்பை கொண்டு வந்து கொடுப்பாரா க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு, அவனுக்கு நான் வேறு ஒர்க் வச்சுருக்கேன் ஹாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னட்டே சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் நம்ம ஜிமினா தான், டேய் நாங்கள் சொன்னோம்ல அந்த பையன்டா அப்படிங்கிற மாதிரி அவர் சிக்னல் கொடுக்குறாரு டேக்கு பின்னாடி நின்று. ஆனால் ஹாரிக்கும் புரியல, ஜங்குக்கும் புரியல. ஆமாம் சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, எனக்கே புரியல, அப்புறம் எப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கு புரியும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் பிரெயினே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கலாய்ப்பாரா. இந்த மூமெண்ட்டை பார்த்து ஹாரி காண்டாக்கி, என்ன துணிச்சல்றா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட ஷார்ட்டாக பிடிக்க வேண்டாம், அந்த ஹேண்ட்ஸை நம்மகிட்ட பிடிச்சிருவாரு. உங்ககிட்ட தானே சொன்னேன் அவனுக்கு வேறு ஒர்க் இருக்குன்ட்டு, டேய் போ, என் டேபிளில் ஒரு 5 ஃபைல்ஸ் இருக்கும், அதை எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து என்னோடய கபோர்டில் அரேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக்கு அப்படியே நேராக அந்த ரூம்குள்ளே என்ட்ரானா நம்மகிட்ட அப்படியே ஹாரியோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு, தேவையில்லாமல் அவன் மேலே கை வைக்கிறவரை வச்சுக்காட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்ட்டையாங்க உனக்கு என்னடா ஆச்சு, ஃப்ரெண்டை விட அவன் பெருசாக தெரிஞ்சிட்டானாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டுனா, ஜிமினாடா பெருசாக தான்டா தெரியும், ஏன்னா அவனோட பாய் ஃப்ரெண்ட்லாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், பாய் ஃப்ரெண்டா தேடிக்கிட்டு இருந்தாம்ல, உன்கிட்ட கூட அவனை கண்டுபிடிச்சிட்டேன்னு கேட்டாம்ல, அது வேறு யாரும் இல்லை, யார்டா அப்போ, உள்ளே போய் க்ளீன் பண்ணிகிட்ருக்காம்ல, ஃபைல் எடுத்துகிட்ருக்காம்ல, அவன் தான்.
எது இவனா? டேய் மச்சான் வேண்டாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹாரிட்டே நோட் பண்ணுறாரு. வேண்டாம்டா, நீயே பார்த்தல என்கிட்ட அவன் எந்த மாதிரி பேசுகிறாருங்கிறத பார்த்தல. டேய் நீ டேக்கிட்ட பேசின மொமெண்ட்டை பார்க்கல, பார்த்துருந்தா இதை விட ஷாக் ஆவ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னை விட டேக்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டானா, இப்படிலாம் கலாய்ச்சானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அந்த மொமெண்ட்டை என்னால் மறக்கவே முடியாது. அவன் பண்ணது எல்லாம் இப்போ வரைக்கும் எனக்கு திங்கிங்கில் இருக்குது. நீ வா, நான் உனக்கு காஃபி வாங்கி குடிச்சிக்கிட்டே அதை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா டேயும் ஜங்குக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுமா. ஹாரி பக்கத்தில் இருந்தால் வேண்டாண்டான்னு சொல்லுவானுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஜிமின் அங்கேருந்து இழுத்துட்டு போனோம். இப்போ இந்த கேபின் டோரை நம்மகிட்ட க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைல்ஸை நம்ம ஜங்குக்கு எடுத்து வைக்க தெரியல, எங்கே வைக்கணுங்கிறது தெரியாமல் ஃபைல்ஸை கொடுத்துட்டாரு. வைக்க சொன்னார், எங்கனை எப்படி வைக்கணும்னு சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபைல்ஸை ஹேண்ட்ஸில் வச்சுட்டு அந்த கபோர்டையே பார்த்துட்டு இருக்க மொமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு பேக் சைடில் அவர் பேக்கப் பண்ணபடி ரொம்ப க்ளோஸாக வந்துருந்தான். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகி அப்படியே டேயை பார்த்து திரும்பினா நம்ம ஜங்குக்கு திரும்பாத அளவுக்கு பேக் சைடை ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு இப்போது ஃபைல்ஸ்னால் ஒரு 5 ஃபைல்ஸை ஹேண்ட்ஸில் வச்சுருப்பார்ல, அதில் ஒரு ஃபைலை அப்படியே எடுத்து இந்த கலர் இந்த ரேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒவ்வொரு நம்பர் எழுதியிருப்பாருக்கு. அந்த நம்பரை சொல்லி இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும், கேட்க சொல்லியும் இந்த நம்பர் வேர்ட்ஸை பார்த்து தான் நீ எனக்கு எடுத்து கொடுக்கணுங்கிற மாதிரி அந்த ஃபைல்ஸை நம்ம ஜங்குக்கு பேக்கப் பண்ணபடியே அரேஞ்ச் பண்ணுறாரு. நம்மகிட்ட ரொமான்ஸ் பண்ணுறாரு.